வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல மகளிர் உரிமை தொகை திட்டம் 1000 ரூபாய் குறித்து 2 முக்கியமான ஒரு புதிய அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்ல தெரியப்படுத்தி இருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்புல ஒன்று பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சியான தகவலும் பொதுமக்களுக்கு ஒன்று தெரியப்படுத்தி இருக்காங்க. இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலியமா யாரெல்லாம் பயனாளர்கள் இதுவரையும் பயன்பட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்களோ, அந்த தகுதி அடிப்படைக்கு மீறி இப்போ யாரெல்லாம் இருந்துகிட்டு இருக்கிறாங்களோ, அவங்களோட பேரை இப்போ தற்காலிகமா பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தில நீக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தி இருக்காங்க. இதை செய்யல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட பேரை பார்த்தீங்கன்னா, தற்காலிகமா நீக்கிறதுக்கு பதிலா நிரந்தரமாவும் நீக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சியான தகவலை இப்போ நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்ல தெரியப்படுத்தி இருக்காங்க. ஸோ என்ன செஞ்சா இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் கிடைக்கும்? ஸோ இதில பார்த்தீங்கன்னா, யாரோட பேரை நீக்க போறாங்க? அதாவது புதுசா அப்ளை பண்ணக்கூடியவங்களுக்கு என்ன தகுதிகள் இருக்கணும்? ஆல்ரெடி வாங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ புதுசா என்ன கட்டுப்பாடுகள் குடுத்திருக்காங்க? என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நீங்க இதுல என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு முழுசா புரியும். ஸோ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட்டா பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நல்ல நல்ல வீடியோவை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலியமா கோடிக்கணக்கான பெண்கள் பார்த்தீங்கன்னா, இதுவரை பயன்பெற்று வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ முக்கியமா தமிழ்நாட்டில் அதிக பயனாளர்களை கொண்ட திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, மற்ற திட்டத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளிகள் பார்த்தீங்கன்னா அதிகம் அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு ஆய்வறிக்கையில் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரையுமே கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பெண்கள் வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட கிட்டத்தட்ட 1,00,000 பேரை பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணாங்க. அந்த ஒரு தகுதி பட்டியலில் இருக்கக்கூடியவங்க 1,00,000 பேரை ஆட் பண்ணாங்க. ஸோ இப்போ புதுசா பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் பயனுள்ளதா இருந்தாலும், ஸோ தகுதியானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டா வெளிவந்திருக்குது. ஸோ அது கவர்மெண்ட் சைட்லேருந்து செக் பண்ணி பார்க்கும்போது அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. என்னன்னு பார்க்கும்போது, ஸோ இப்போ ரேஷன் கார்டுல நிறைய விதமான மாற்றங்கள் இருக்குது. அதாவது வேற ஒரு அட்ரஸ்ல இருக்கிறாங்க. குடுத்தது ஒரு அட்ரஸா இருக்கு. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, பயனாளிகள் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டெத் ஆயிடுறாங்க. ஸோ அவங்க டெத் ஆனாலும் பார்த்தீங்கன்னா, அவங்க பேருக்கு அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, கிரெடிட் ஆகிட்டே இருக்கு. அத வேற ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா, அத பயன்படுத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கவர்மெண்ட்டுக்கு ஒரு புதிய தகவல் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்குது. ஸோ இது மூலியமா தகுதி உடையவங்க, தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு குடுக்குறது, எப்படி குடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, தீவிர ஆலோசனையில இப்போ இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரேஷன் கார்டுக்கு இப்போ வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா டெத் ஆயிருக்கலாம். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். அது வேற ஒரு ஏடிஎம் கார்டு வச்சு பார்த்தீங்கன்னா, வேற யாரோ ஒருவர் பார்த்தீங்கன்னா, அதை பயன்படுத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, இப்போ கவர்மெண்ட்லேருந்து அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா, இதை சோதனை செய்ய போறதாவும், விசாரணைக்கு உட்படுத்த போறதாவும் தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ யார் யாரெல்லாம் தகுதி பட்டியலில் இருக்கிறாங்க, ஸோ அவங்களுக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டா வந்துகிட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. ஆல்ரெடி வாங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இந்த ஒரு அதிகாரிகள் மூலமா ஒரு சோதனைகள் செய்ய போறதா ஒரு தகவல் வந்திருக்குது. ஸோ தகுதியானவங்களுக்கு கரெக்டா போய் சேருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறதாவும் தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ இப்போ புது பயனாளிகள் புதுசா அப்ளை பண்ண போறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு கரெக்டான ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. உங்களுடைய ரேஷன் கார்டுல ஏதாவது மாற்றம் இருந்ததுன்னா, கட்டாயம் பார்த்தீங்கன்னா அந்த மாற்றத்தை பண்ணிருங்க. முக்கியமா பார்க்க போனோம்னா, அட்ரஸ் கரெக்டான அட்ரஸ். நீங்க எங்க வசிக்கிறீங்களோ அந்த அட்ரஸ குடுத்துருங்க. அது மட்டும் இல்லாம ஏதாவது பெயர் நீக்கணும், பெயர் சேர்க்கணும்னா கட்டாயம் பார்த்தீங்கன்னா, அத சேர்த்துருங்க. அந்த அந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா, அந்த ரேஷன் கார்டுல எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டும், இப்ப நம்ம கவர்மெண்ட்ல தரப்புலயும் தெரியப்படுத்தி இருக்காங்க. ஸோ இதெல்லாம் செய்யல அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுடைய பேரை இப்ப தற்காலிகமா நீக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இப்போ வாங்கிட்டு வருவாங்க. இப்போ சடனா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டாப் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஸ்டாப் ஆகணுங்கிற பட்சத்துல இந்தந்த சேஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டுல அவங்க பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்குது. ஸோ புதுசா அப்ளை பண்ண போறவங்களும் அந்த தகுதிக்கு உட்பட்டு இருக்கிறாங்களோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா, இந்த 2025ல அந்த புது விண்ணப்பத்துக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்குது. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தவறான முறையில பணம் பார்த்தீங்கன்னா, தகுதி இல்லாதவங்களுக்கு போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் தரப்புலயும் கண்டுபிடிச்ச அடிப்படையில இப்போ பார்த்தீங்கன்னா, அதிகாரிகள் வச்சு இப்ப செக் பண்ண போறதாவும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. கரெக்ட்டா போயிட்டு இருக்கா? அந்த ரேஷன் கார்டோடைய அட்டைதாரருக்கு அவர் பயன்பட்டுட்டு இருக்காரா? அப்படிங்கிறத செக் பண்ண போறதாவும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த திட்ட விரிவாக்கம் குறித்தும் சரி, மத்த புது பயனாளிகளும் சேர்த்தும் சரி, இதுக்கான முழுமையான அறிவிப்பை நம்ம துணை முதலமைச்சர் அவர்கள் பார்த்தீங்கன்னா, இன்னும் கூடிய விரைவில் அவங்க தெரியப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல அரசியல் வட்டாரங்கள்லேருந்து ஒரு தகவல் வந்திருக்குது. இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலியமா வேற ஏதாவது எனக்கு தகவல் தெரிய வந்ததுன்னா, நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல நான் அப்டேட் பண்றேன். ஸோ இந்த மாதிரி நீங்க கவர்மெண்ட் தரப்புல உள்ள ரிலேட்டடான நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. இதே போல வேற ஏதாவது நல்ல தகவலோடையும் நல்ல அப்டேட் ஏதாவது கிடைச்சாலும் நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோல நான் பார்க்குறேன்.